ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து மாதம் வந்து ரூ. 1,00,000 சம்பளம் வாங்குறாரு. அப்படியே ஒரு வெஜிடபிள் ஷாப் ஓனர் வந்து காலைல 4 மணிக்கு எந்திரிச்சு மார்க்கெட்டுக்கு போகிறாரு. இந்த 2 பேத்தில் யார் பணக்காரர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நிறைய பேர் நினைப்பாங்க இன்ஜினியர் தான் அப்படின்னு. ஆனால் சில நேரம் உண்மை வேறாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், காய்கறி கடை உண்மையிலேயே லாபமா இல்லை அதில் ஹார்ட் ஒர்க் இருக்கா அப்படிங்கிறத. சரி, வெஜிடபிள் ஷாப்பு எப்படி ஆரம்பிக்கிறது? பெரும்பாலான கடைக்காரங்க பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிக்கவே இல்லை. 20,000 50,000 1,00,000 இவ்வளோ தான் முதலீடே அவங்க ஆரம்பித்தது. ஸோ ஃபஸ்ட் நாள் ஒரு 10 கார்ட்டூன் வெஜிடபிள் வாங்கிட்டு வருவாங்க. அடுத்த நாள் 20 கார்ட்டூன் வாங்குவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வளருவாங்க. ஸோ ஹோல்சேல் மார்க்கெட்டு கண்டிப்பாக காலைல 3 மணிக்கெலாம் நம்ம போயிடணும். சென்னையில் கோயம்பேடு, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருநெல்வேலி, ஸோ இந்த மாதிரி ஹோல்சேல் வந்து மார்க்கெட் வந்து இருக்குது. அந்த மொத்த சந்தைக்கு போனோன்னா அங்கே தான் உண்மையான கேமே இருக்குது. வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள் ஐட்டம்லாம் டெய்லி வந்து ரேட்டு சேஞ்ச் ஆகும். இன்றைக்கி 20 ரூபானா நாளைக்கு 35 ரூபா. இதுதான் ரிஸ்க்கு. ஸோ ஒரு சாதாரண கடை டெய்லி சேல் வந்து மினிமம் 5,000லேருந்து 15,000 வரைக்கும் இருக்கும். பிஸியான ஏரியாவில் 20,000லேருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். ஃபெஸ்டிவல் டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ரெய்னி சீசனில் கண்டிப்பாக மாறும் இல்லையா? ஸோ அப்போ மக்கள் நினைப்பது என்னன்னா, ஒரு 10,000 சேல் ஆகிடுச்சுன்னா 10,000 நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னு. அதுதாங்க கிடையாது. வெஜிடபிள் பிஸ்னஸில் எப்பயுமே 5%, 10%, 15%, அதிகபட்சம் 20% ஐட்டத்துக்கு மாறும் நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் மார்ஜினு. சரி, இப்போது இந்த வெஜிடபிள் ஷாப்பில் பெரிய எனிமி யார் அப்படின்னா கண்டிப்பாக வேஸ்டேஜ் தாங்க. இன்றைக்கி வாங்கின தக்காளி நாளைக்கு பழுத்துரும், 3வது நாள் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ ப்ராஃபிட் மட்டும் இல்லை, லாஸும் இதில் இருக்கும். ஏன் நிறைய ஷாப் ஃபெயில் ஆகுது அப்படின்னா லொக்கேஷனுங்க. ப்ராப்பரான லொக்கேஷனை சூஸ் பண்ணாது, குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்டை வந்து நம்ம வந்து வாங்கிட்டு வராமல் போகிறது. அதே போல் கஸ்டமர் சர்வீஸ், வர கஸ்டமருக்கு நம்ம ப்ராப்பரான கவனிப்பு இருக்கணும். அதே மாதிரி விலை வந்து ரொம்ப அதிகமாக விற்கக்கூடாது, ப்ராஃபிட் மார்ஜின் அதிகமாக வச்சு விற்கக்கூடாது. அதே போல் கன்சிஸ்டன்சி, நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஷாப்பில் எல்லா வெஜிடபிளும் இருக்கணும். அதே போல் ப்ராப்பரான ப்ரைஸ்லேயும் நம்ம கொடுக்கணும், இல்லைனா அந்த கடை ஃபெயிலியர் ஆகிடும். சரி, இப்போது ஒருத்தங்க வந்து வெஜிடபிள் மட்டும் விற்க மாட்டாங்க, அவங்க வந்து கஸ்டமருக்கு ரிலேஷன்ஷிப்பையும் சேர்த்து விற்கிறாங்க. ஏன்னா நம்ம வர கஸ்டமரை வந்து நம்மளை நம்பணும். அதே போல் ஹோம் டெலிவரி கேட்டால் ஹோம் டெலிவரி கொடுக்கணும், நல்ல குவாலிட்டியில் டெலிவரி பண்ணணும். இதுதாங்க சக்ஸஸ் சீக்ரெட்டு. ஸோ சாஃப்ட்வேர் இன்ஜினியர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏசி ஆஃபீஸ் தான், ஃபிக்ஸ்டு சேலரி தான் மந்த்லி. ஆனால் ஜாப் வந்து எப்போ வேணால் போகும் இல்லையா? ஆனால் வெஜிடபிள் ஷாப்பில் நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஒர்க்கு, பிஸ்னஸ் வந்து ஃப்ரீடமாக பண்ணலாம். டெய்லி உங்களுக்கு கேஷ் ஃப்ளோ கிடைக்கும். ஆனால் இதில் ஹார்ட் ஒர்க் இருக்குது. ஸோ இதில் யார் பெட்டர்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியாது, அது டிபெண்ட்ஸ் தான். கண்டிப்பாக ஒருத்தருக்கு தகுந்த மாதிரி இன்னொருத்தருக்கு மாறும். சரி, இப்போ ஃபேமிலி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வெஜிடபிள் ஷாப் ஓனர் அவங்க குடும்பத்தோடு இருக்கலாம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படி கிடையாது. ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ் இருக்கும், நிறையா ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைலாக இருக்கும். சரி, இப்போ ஏஐ வருது, ரொபோட்டிக்ஸ் வருது, மக்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தானே ஆகணும். ஃபுட் பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக எப்பயுமே இட் நெவர் டைஸுங்க. டெக்னாலஜி மாறும், ஃபுட் டிமாண்டு கண்டிப்பாக மாறவே மாறாது. ஸோ வெஜிடபிள் ஷாப் இருந்தது அப்படின்னா நம்ம அது மூலிமா வாட்ஸ்அப் ஆர்டர்லேயும் அதை டெலிவரி பண்ணலாம், ஹோம் டெலிவரி பண்ணலாம், ஆன்லைன் பேமெண்ட் வந்து நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். யூடியூப் சேனல் ரன் பண்ணி அதில் நம்ம வந்து வீடியோஸ் போட்டு அதுலேயும் ஒரு ஏர்ன் பண்ணலாம், இன்ஸ்டாகிராமில் போடலாம். ஸோ இதெல்லாம் நம்ம சேர்த்து பார்க்குறப்ப கண்டிப்பாக நம்மளோட ப்ராஃபிட் மார்ஜின் கண்டிப்பாக அதிகரிக்கும். சரி, காய்கறி கடை சிறிய பிஸ்னஸ் மாதிரி தான் நமக்கு தெரியும். ஆனால் அது ஒரு குடும்பத்தையே வளர்க்கும், ஒரு குழந்தைய இன்ஜினியர் ஆக்கும், டாக்டர் ஆக்கும், ஒரு வீட்டை கட்டும், ஒரு வாழ்க்கையவே மாற்றும். ஸோ பிஸ்னஸ் பெருசாக சின்னதாக அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. நேர்மையாக நடத்தப்படும் பிஸ்னஸ்ஸு உண்மையாலுமே செல்வத்தை தான் உருவாக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நம்ம இந்த மாதிரி லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம நிறையா போட்டிருக்கோம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.